இந்த பட்ஜெட்டோட முக்கிய சாராம்சம் எல்லாரும் பேசுறது இன்கம் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது சில அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் வந்து 4 லட்சம் வரைக்கும் கிடையாது. மீதி 8 லட்சம் பேர் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அப் டு 12 லேக்ஸ் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம்ங்கிறதையே ஒழிச்சிட்டாங்க. இந்த நியூ டேக்ஸ் ரெஜீம் தான் வந்து இனிமேல் இந்த நியூ டேக்ஸ் ரெஜீம் தான் செல்லும். அதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜீம் பற்றி தான் பேசினாங்க. ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் பற்றி அவங்க பேசலை. நான் இன்னும் டீட்டெயில்ஸ் படிக்கலை. அனெக்ஸ்டர் பார்த்தா தான் தெரியும். இப்போது என்ன ஆகும் 12 லட்சம் வரைக்கும்னா இந்தியாவில் 140 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் 7,000 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ணுறாங்க. அதில் ஒரு 2 கோடி பேர் தான் டேக்ஸே கட்டுறாங்க. அதில் ஒரு 1.5 கோடி பேருக்கு தான் வந்து 1.5லேருந்து 2 கோடி பேர் தான் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுங்கிறது 2 கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய பட்ஜெட். முதல் டாப் 2 crore சம்பாதிக்கிறவங்களுக்கு 30,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு. என்ன மாதிரி ஜாஸ்தி சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நன்றியோட மேடம்க்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டேக்ஸ் ரிலீஃபு காமன் மேனுக்கு கொடுத்துருக்கணும். மீதி 138 கோடி பேருக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ரிலையன்ஸ் கம்பெனி, நைடான்னு ஒரு ரஷ்யன் கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பல மாநிலத்தில் பெட்ரோலை வந்து 3 ரூபா 5 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. டீசலையும் 3 ரூபா 5 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. ஹாப்பி ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமில். அதுக்கப்புறம் பல்காக வாங்கினீங்கன்னா 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அவங்களால சீப்பாக பெட்ரோல் டீசல் போட முடியுது இந்த வரியிலேன்னு. அப்போ இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்கள்லாம் ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கலை, டீசல் விலையை குறைக்கலை அப்படிங்கிறது வருது. இதில் நியர்லி 50 ரூபா வரியாக இருக்குது. இந்த 1 லட்சம் கோடியை டீசல் வரி, கேஸ் வரி அண்டு இதுலேயும் இப்போ டீசல் வரி, கேஸ் வரி, பெட்ரோல் வரியில் குறைச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கும். பணம் கையில் கிடச்சிருக்கும். ஓலா, ஊபர், ரேப்பிடோ ஓட்டுறவங்க கையில் பணம் இருந்திருக்கும். அந்த பணத்தை அவன் செலவு பண்ணியிருப்பான். எக்கானமி கிக் ஆஃப் ஆகிருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் பேங்க்கில் பத்திரமா பணத்தை கிடக்குமே தவிர அந்த பணத்தை நான் இமீடியட்டாக போய் நாளைக்கே செலவு பண்ண போகிறது இல்லை. அதனால் கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகுங்கிறது தவறு. எல்ஐசின்னு ஒரு பீப்புள் ஓன்டு, பாலிசி ஹோல்டர் ஓன்டு கம்பெனி இருந்தது. அந்த பட்ஜெட்லேயே டிஸ்கஷன் இல்லாமல் அதை நீங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனியாக மாற்றினீங்க. அதில் 5% விற்றீங்க மக்களுக்கு. மீதி விற்கணும் மக்களுக்கு. அன்னிலேருந்து அது ஐபிஓ ப்ரைஸோட கம்மி விலையில் இருக்குது. யார் எல்ஐசியில் போடுறாங்க? பெரிய பணக்காரங்கள்லாம் ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் போடுவாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடுறதெல்லாம் ஸ்மால் லோவர் மிடில் கிளாஸுக்கு டேக்ஸ் ரிலீஃபுக்காக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது அந்த இது நீங்கள் 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னா சிறுசாக போட்டுட்டு இருந்த எல்ஐசி போடுறவங்கலாம் போட மாட்டோம். அப்போ ஏஜென்ட் இவ்வளோ பேர் இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி கமிஷனையும் குறைச்சிட்டிங்க. இப்போ டேக்ஸ் புக்காக போடுறதுங்கிறதும் ஒழிஞ்சிடுச்சு. கம்ப்ளீட்டாக அந்த இங்கே எல்ஐசிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். சிறு சேமிப்புங்கிறதே நின்று போயிடும். மக்கள் செலவு பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து இன்கம் டேக்ஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு வீடு வாங்கினவங்க கதையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். இனிமேல் சின்ன லெவலில் வீடு வாங்குறவன்னா இன்கம் டேக்ஸுக்காக வீடு வாங்கணுங்கிறவன்னா சிட்டியில் வாங்க மாட்டான். இதுதான் மெயின்.